இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஜூன் 27ஆம் தேதி மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்காரு. இவரோட மறைவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இப்பவும் நிறைய பேரு பாக்யராஜ் அவர்களோட வீட்டுக்கே நேர்ல வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அந்த வகையில நடிகர் சூர்யா மற்றும் லெஜண்ட் சரவணன் அவர்கள் பாக்யராஜ் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. மேலும் பாக்யராஜ் குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோஸ் மற்றும் போட்டோ சோசியல் மீடியால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. பலரும் அந்த வீடியோஸ் மற்றும் போட்டோஸை பார்த்துட்டு சாந்தனுவோட மனைவி கீகி சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்க முகத்துல சோகமே இல்ல, ஆறுதல் சொல்லும் போது சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு விமர்சனம் செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா கீகி சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பாக்யராஜ் அவர்களோட போட்டோக்கு அஞ்சலி செலுத்துற விதமா ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருக்கிற போட்டோவையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோவோட கேப்ஷன்ல மிஸ் யூ அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா கீகி அப்பா மாதிரி பார்த்த ஒருத்தரை இழந்தது எனக்கு வருத்தம் இல்லையான்னு விமர்சனம் பண்ணவங்களுக்கு மறைமுகமா பதிலடி கொடுக்கிற விதமா தான் இந்த போஸ்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பலருமே சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் மற்றும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல கீகி பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னும் இந்த விஷயம் பாக்யராஜ் அவர்களுக்கே தெரியாம இருந்துச்சு. இப்ப அவர் இறந்து போகவே இந்த தகவல் வெளியே வந்திருக்கு. நிச்சயமா கீகி மூலியமா பாக்யராஜ் அவர்களே சாந்தனுக்கு மகனா பிறப்பாரு அப்படின்னு ஒரு புது தகவலையும் சொல்லியிருக்காரு. ஆனா இது தொடர்பா கீகி மற்றும் சாந்தனு சைட்ல இருந்து எந்த ஒரு அபிஷியல் நியூஸும் வரல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.